தமிழ் பேசும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0 அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் எல்லா மார்க்கெட்லையும், எல்லா சந்தர்ப்பத்திலையும், எல்லா சுச்சுவேஷன்லையும் நல்லபடியாக ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளுமே லைவாக மார்க்கெட்டில் உங்களுக்கு வீடியோஸ் மூலயமா காட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னையோட என்ட்ரி எக்ஸிட்டு மார்க்கெட்டு ஓப்பன் ஆன உடனேயே நான் ஸ்க்ரீன்ஷாட்டு டெலகிராம் சேனலில் ஃப்ரீ குரூப்லேயே போட்டிருக்கேன். இப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து 2 லைன் ஃபார்ம் ஆகிருக்கும், மேலே வந்து 2 லைன் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா நம்மளுடைய பை ஜோனு இப்போ 54,193 கிட்ட நம்மளுடைய பை ஜோன் இருக்குது. செல் ஜோன் வந்து 55,010 கிட்ட இருக்குது. அப்போ 55,000 வச்சுக்கிங்க, கீழே வந்து 54,190 வச்சுக்கிங்க. இப்போ ஒரு மார்க்கெட் வந்து ஒன்று நம்மளுடைய பை ஜோன் கிட்ட வந்துட்டு ஒரு கேண்டை டச் பண்ணி அதுக்கப்புறம் மேலே ஒரு கிரீன் கேண்டில் வச்சு அந்த கிரீன் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம பை என்ட்ரி ஸ்டார்ட் ஆகும். நம்ம என்ன பண்ணலாம், திருப்பியும் அந்த இடத்துக்கே வரும்போது ரீட்ரேஸ்மெண்ட் கிட்ட வரும்போது நம்ம பை என்ட்ரி எடுக்கலாம். அதே மாதிரி மார்க்கெட் கீழேருந்து மேலே போகுது, அந்த செல் ஜோன் 54,000 55,000 கிட்ட வரும்போது ஒரு ரெட் கேண்டில் அதுக்கு கீழே க்ளோஸ் ஆகி டச் பண்ண பிறகு அந்த லோவை பிரேக் பண்ண பிறகு நமக்கு செல் என்ட்ரி ஸ்டார்ட் ஆகும். நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்ல மறுபடியும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். சரி, இந்த மாதிரி பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா டார்கெட்டையும் ஸ்டாப் லாஸையும் டைனி 2ல வைக்கணும். இந்த மாதிரி பாருங்க, டைனி 2ல வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எது ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு பாருங்க, செல்லு தான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் ஆயிருக்கு. என்ட்ரி பாயிண்ட் பாருங்க, என்ட்ரி பாயிண்ட் வந்து 55,010, ஹை எவ்வளோ போயிருக்கு, 55,019 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் செல் ஆக்டிவேட் ஆன உடனேயே நம்ம செய்ய வேண்டியது பையை தூக்கி விட்டுருங்க, செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுங்க, கூடவே செகண்ட் பை டார்கெட்டையும் எனேபிள் பண்ணுங்க. அவ்வளோதான் நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலாக செய்ய வேண்டியது. இப்போ என்ன ஆயிருக்கு, நமக்கு செல் ஆக்டிவேட் ஆன உடனேயே நமக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டு கொடுத்துருச்சு, அதுக்கு அடுத்தபடியாக செகண்ட் டார்கெட்டும் கொடுத்துருச்சு. மார்க்கெட் திருப்பி மேலே போய் அதே இடத்துலையே ரெசிஸ்டட் ஆகிட்டு திருப்பி நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போய் செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. செகண்ட் பை ஆக்டிவேட் ஆனது ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட் வரைக்கும் ஃபுல்லாகவே கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது. நல்ல ஒரு மூவ்மெண்ட் இன்னைக்கு கிடச்சிருக்கு. எல்லா டார்கெட்டுமே நமக்கு கொடுத்துருச்சு. கீழ் சைடில் 2 டார்கெட் கொடுத்துருச்சு, மேல் சைடில் 3 டார்கெட் கொடுத்துருச்சு. சரி, இதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே சார் போகும், எது வரைக்கும் நம்ம டார்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலாம், உங்களுடைய டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா டார்கெட்னு கொடுத்துருக்கோம், அதில் போயிட்டு செகண்ட் பை டார்கெட்டில் கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 டார்கெட் நமக்கு அலோகேட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ செகண்ட் பை 55,072 ஆக்டிவேட் ஆனது எது வரைக்கும் போயிருக்கு பாருங்க, டார்கெட் 5 வரைக்கும் போயிருக்கு. டார்கெட் 6 வந்து 55,819. அப்போ மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் மேலே போச்சுன்னா இன்னைக்கு எது வரைக்கும் போகும், 55,819 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த இண்டிகேட்டர் சொல்லுது. சரி, இந்த இண்டிகேட்டர் என்னங்க வேலை, இந்த இண்டிகேட்டருக்கு என்ன வேலை, டெய்லி கரெக்டாக பர்ஃபெக்டாக ப்ராஃபிட் கொடுத்துருமா அப்படின்னா டெய்லி கரெக்டாக பர்ஃபெக்டாக ப்ராஃபிட்லாம் கொடுக்காது. நமக்கு செல்லோ பையோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆன பிறகு அதோடைய டார்கெட் ஹிட் ஆகும். நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் செல் ஆக்டிவேட் ஆயிருக்கு, டார்கெட் கொடுத்துருச்சு. நான் இப்போ வச்சிருக்கிறது 1:2 ரேஷியோவில் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் செல் ஆக்டிவேட் ஆயிருக்கு, டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் நமக்கு இந்த இடத்துல செகண்ட் பை ஆக்டிவேட் ஆயிருக்கு, டார்கெட் கொடுத்துருச்சு. இப்போ முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பை ஜோனும் பர்ஃபெக்டான ஒரு செல் ஜோனும் கிடைச்சிருச்சு. நமக்கு என்ட்ரி பாயிண்ட் இதில் தெரியும், எக்ஸிட் பாயிண்ட் இதில் தெரியும், டார்கெட்டும் நமக்கு தெரியும். மார்க்கெட் ஒன்று கீழ் நோக்கி மேலே போகும், கீழேருந்து மேலே போகும், இல்லை மேலேருந்து கீழே வரும். ஓகேங்களா, ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட்டு கீழ் நோக்கி கீழே போகும், பை ஜோனு கிட்ட போகும், இல்லை மேல் நோக்கி செல் ஜோனு கிட்ட போகும். அந்த இடத்துல போகும்போது தான் நம்மளோட இண்டிகேட்டர் வேலை. அங்கே போன உடனே செல் ஜோனு கிட்ட வந்துச்சுன்னா நம்ம செல் பண்ணணும், அதாவது கால் ஆப்ஷனை செல் பண்ணணும், இல்லாட்டி புட் ஆப்ஷனை பை பண்ணணும். பை ஜோனு கிட்ட வந்து டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆச்சுன்னா அங்கே வந்து புட் ஆப்ஷனை செல் பண்ணணும், இல்லாட்டி கால் ஆப்ஷனை பை பண்ணணும். அவ்வளோதான், 2 விஷயம்தான். முக்கியமாக டார்கெட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, ஸ்டாப் லாஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ நமக்கு செல் ஆக்டிவேட் ஆயிருக்கு, ஒரு டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பி மார்க்கெட்டு போயிட்டு எஸ்எல் ஹிட் பண்ணும்போது அங்கே எக்ஸிட் ஆயிடணும். ஒரு கிரீன் கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சு அந்த ஹை பிரேக் பண்ணிடுச்சுன்னா
நம்ம திருப்பியும் என்ன பண்ணக்கூடாது, செல் சைடில் இருக்கக்கூடாது. மார்க்கெட்டு கீழே வரும்னு சொல்லிட்டு ஒரு குருட்டு நம்பிக்கையில் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு திருப்பியும் அங்கே என்ன பண்ணணும், கால் ஆப்ஷனை பை பண்ணிட்டு நம்ம ரிவர்சல் சைடில் போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் செல் சைடு கிட்ட போகும்போது செல் பண்ணணும். டார்கெட் கொடுத்துருச்சுன்னா புக் பண்ணிட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்துடணும். சப்போஸ் டார்கெட் கொடுக்கல அப்படின்னா எஸ்எல் கிட்ட வரும்போது அங்கே வந்து எஸ்எல் ஹிட் ஆன பிறகு எக்ஸிட் ஆகிட்டு திருப்பியும் என்ன, இப்போ எஸ்எல்க்கு ஆப்போசிட் என்ன, சப்போஸ் செல் எடுத்திருக்கோம், எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சுன்னா பை ஆப்போசிட், அப்போ பை சைடு நிற்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பை எடுத்திருக்கோம், அங்கே எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சுன்னா செகண்ட் செல்லுக்கு போய்க்கணும். அப்போ அன்னையோட லாஸை அன்னைக்கே ரெக்கவர் பண்ணிட்டு அன்னையோட ப்ராஃபிட்டை அன்னைக்கே நம்ம பார்த்துடலாம். இதில் நிறைய பேர் குருட்டு நம்பிக்கை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பையோ செல்லோ எடுத்துட்டாங்கன்னா அந்த சைடு தான் மார்க்கெட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மைண்ட் செட்டப் வச்சுப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. மார்க்கெட் எப்படினாலும் போகலாம், எந்த சைடுனாலும் போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பை எடுத்திருக்கோம், அதுக்கு இது ஸ்டாப் லாஸ், இது டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லாவே ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். சரி, இந்த இண்டிகேட்டர் பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு பெய்டு இண்டிகேட்டர். இது வந்து ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும். இது எல்லா மார்க்கெட்டுக்குமே ஒர்க் ஆகும். பேங்க் நிஃப்டிக்கு ஒர்க் ஆகும், நிஃப்டிக்கு ஒர்க் ஆகும், கமாடிட்டிக்கு ஒர்க் ஆகும், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு ஒர்க் ஆகும். இப்படி எல்லா மார்க்கெட்டுக்குமே ஒர்க் ஆகும். டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்லையும் ஒர்க் ஆகும். இப்போ டைம் ஃப்ரேம் அப்படின்னா நான் சொல்றது டிஃப்ரெண்ட் மார்க்கெட் டைம் இருக்கு. சில மார்க்கெட் 9 மணிக்கு ஓப்பன் ஆகும், சில மார்க்கெட் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். சில பேருக்கு வந்து ஆஃபீஸ் போகும்போது மட்டும் தான் என்னால் ட்ரேட் பண்ண முடியும். 12 மணி, 1 மணி, 2 மணி, இல்லை ஈவினிங் தான் ட்ரேட் பண்ண முடியும், நைட்டு தான் ட்ரேட் பண்ண முடியும். அப்படின்னு உங்களுடைய டிஃப்ரெண்ட் வெரைட்டியான நீடுக்கு தகுந்த மாதிரி இந்த இண்டிகேட்டர் நீங்கள் செட்டப் யூஸ் பண்ணலாம். அது போக இந்த இதுல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணணும். இப்ப இந்த ஸ்டாக் வந்து ஒரு 3 மாசம் கழிச்சு எங்க மேல போகும், 3 மாசத்துக்கு முன்னாடி எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கறது எல்லா விஷயங்களுமே நம்ம இண்டிகேட்டர் மூலமாவே நீங்க கத்துக்கலாம். அப்ப இது போல நீங்களும் பயம் இல்லாம டெய்லி ட்ரேட் பண்ணி மாசத்துக்கு ஒரு கன்சிஸ்டன்டான ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா உடனே நம்முடைய எம்எஸ்டி இண்டிகேட்டர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நம்ம ஆஃபர்ல எம்எஸ்டி ஐகோருக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணினாலே மீதம் இருக்கிற 2 இண்டிகேட்டர் உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிரும். எந்தெந்த இண்டிகேட்டர், எம்எஸ்டி ஐ ட்ரெண்ட் இண்டிகேட்டரும் ஃப்ரீயா கிடைக்கும், எம்எஸ்டி எம்டிஎஃப் மல்டி டைம் ஃப்ரேம் இண்டிகேட்டரும் உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிரும். ஆனா நீங்க வாங்கின பிறகு முதல் 3 மாசத்துக்கு எம்எஸ்டி ஐகோரை டிஃபால்ட் செட்டிங்ஸ்ல வச்சு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த இண்டிகேட்டரை நீங்க பண்ணலாம். இது வரைக்கும் வாங்கி சில பேருக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை திரும்பவும் பாருங்க. இது ரொம்ப ஈஸியானது தான். இண்டிகேட்டர் 2 ஜோனு, ஒன்று டாப்பு, ஒன்று பாட்டம் கிட்ட வரும்போது பை, டாப்பு கிட்ட போகும்போது செல்லு. எஸ்எல் ஹீட் ஆச்சுன்னா ரிவர்சல் என்ட்ரி, எஸ்எல் ஹீட் ஆனால் மட்டும்தான் ரிவர்சல் என்ட்ரி. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு. இதை நீங்க நல்லபடியாக மனசில் லாபம் வச்சுக்கிங்க, நல்லபடியாக ப்ராஃபிட் எடுக்கலாம். உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.